அடிப்படை ஜோதிடம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்கான அடிப்படை. இதை தனித்தனியா நான் கொடுத்துருப்பேன். இதை நான் மொத்தமா கம்பைன் பண்ணி ஒரு ஒரு ஆடியோல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 12 ராசிகளின் தன்மைகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஹெட்டிங் ராசிகளின் தன்மைகள் போட்டுக்கோங்க. இதுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ராசி, பாகைகள், ராசியோட நிறம், ராசியோட தன்மை, பாலினம், அதிபதி, வலிமை, திசை, குணம், தத்துவத்தோட அடிப்படையில் எந்த தத்துவத்துக்கு கீழே வருது, அதே மாதிரி நட்சத்திரம். என்ன பார்க்க மாட்டோம் அப்படின்னா உச்சம், நீசம், பகை, நட்பு, சமம் இதெல்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நான் ராசிகளின் முதல் ராசியான மேச ராசியை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ மேச ராசி மேசம்னு எழுதிக்கோங்க. அளவீடு அல்லது பாகைகள் அப்படின்னு போட்டு சைட் ஹைஃபன் போட்டுட்டு 0லேருந்து 30 டிகிரி வரை அப்படின்னு எழுதிக்கோங்க. உருவம் ஆடு, நிறம் சிவப்பு கலர் நிறமா இருக்கும். உறுப்பு வந்து தலை, பாலினம் ஆண் தன்மை, என்ன தன்மைன்னு பாத்தீங்கன்னா சரராசி, அதிபதி செவ்வாய், உச்சம், நீசம், பகை, நட்பு ஆல்ரெடி நம்ம கிட்டே இருக்கு. ஸோ நான் அதை பத்தி நான் இங்க பேசல. வலிமை வந்து இரவுல தான் இந்த ராசி ரொம்ப வலிமையா இருக்கும். திசை வந்து கிழக்கு. குணம் வந்து குரூர குணம் அப்படின்பாங்க. குரூரம் அப்படின்னா ரொம்ப அடமன்ட் கேரக்டர் தான் குரூர குணம் அப்படின்பாங்க. எனக்கு வேணும்னா வேணும் அப்படின்ற மாதிரி இதுதான் குரூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தத்துவம் பஞ்சபூத அடிப்படையில பாக்குறப்ப நெருப்பு தத்துவமா இருக்கும். நட்சத்திரம் அஸ்வினில இருந்து கிருத்திகை 1 வரையும் நட்சத்திரம் வரும். அடுத்த ராசி ரிஷப ராசி. ராசி போட்டுட்டு ரிஷபம் எழுதிக்கோங்க. பாகை 30லேருந்து 60 டிகிரி வரையும் ஒரு பாகை வரும். அதே மாதிரி உருவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எருது உருவம். நிறம் வந்து வெண்மை நிறம். உறுப்பு முகம். பாலினம் வந்து பெண். தன்மை வந்து சிறத்தன்மை. அதிபதி வந்து சுக்கிரன். இது எப்ப ரொம்ப வலிமையா இருக்கும் பாத்தீங்கன்னா இரவுல தான் ரொம்ப வலிமையா இருக்கும். திசை வந்து கிழக்கு. குணம் வந்து சௌமிய குணம். தத்துவத்துக்கு கீழே பஞ்சபூத தத்துவத்துக்கு கீழே வந்து இது நில தத்துவத்துக்கு கீழே வரும். நட்சத்திரம் வந்து கார்த்திகை 2ஆம் பாதத்துல இருந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரை வரும். ஸோ ரிஷபராசி முடிஞ்சது. அடுத்து மிதுனம். ஸோ மிதுனம் வந்து பாக்குறப்ப பாகை 60லேருந்து 90 டிகிரி வரை இருக்கக்கூடியது வந்து மிதுன ராசி. இதோட உருவம் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜெமினி ஃபிலிம்ஸ் ஏவிஎம் ஸ்டுடியோலாம் 2 குழந்தை வந்து பிபி வச்சுட்டு ஊதுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வரும். சம்டைம்ஸ் சில நெட்ல கூகுள்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு வீணையுடன் கூடிய ஒரு பெண்ணும் கதையுடன் கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஆணும் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. பட் நான் இங்கே ஃபாலோ பண்ணுறது வந்து அந்த 2 குழந்தைங்க இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஸோ நிறம் வந்து பச்சை. உறுப்பு வந்து மார்புன்னு போட்டிருப்பாங்க. பட் எக்ஸாக்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா தோள்பட்டை தான் வரும் இங்க. அடுத்து பாலினம் வந்து ஆண். தன்மை வந்து உபயராசி. இதோட அதிபதி புதன். எப்ப இது வந்து வலிமையா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இரவுல ரொம்ப வலிமையா இருக்கும். இதோட திசை வந்து மேற்கு திசை. குணம் குரூர குணம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் குரூர குணம் புதன் வராது. இதோட அடிப்படை வந்து காட்டு தத்துவ அடிப்படையில வரும். ஓகேங்களா? ஸோ நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை வரும். அடுத்த ராசி போட்டுக்கோங்க. ராசி வந்து கடகம். கடக ராசி. பாகை வந்து 90லேருந்து 120 டிகிரி வரை இருக்கும். உருவம் வந்து நண்டு உருவம். நிறம் வந்து வெள்ளை. உறுப்பு இதயம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதயம்னா எக்ஸாக்டா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மேல் இதயம் தான் வரும். பாலினம் வந்து பெண் தன்மை உடையது. சரராசி. ராசியோட தன்மை வந்து சரம். அதிபதி சந்திரன். வலிமை எப்ப ரொம்ப வலிமையா இருப்பாங்கன்னா இரவுல வலிமையா இருப்பாங்க. இதோட திசை வந்து வடக்கு திசையில இருக்கும். பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இது வந்து நீர் தத்துவத்துல வரும். குணம் வந்து சௌமிய குணமா இருப்பாங்க. நட்சத்திரம் வந்து புனர்பூசம் 4லேருந்து ஆயிலியம் 4 வரை இருக்கும். நல்லா கவனிங்க. கடகத்துக்கு தான் நான் வடக்கு திசைன்னு சொல்லியிருக்கேன். சந்திரனுக்கு கிடையாது. சந்திரனுக்கு மேற்கு தான் வரும். ஸோ இது ராசிக்கான ஒரு இதுதான், கிரகத்துக்கான இது கிடையாது. இந்த ராசிக்காரங்க வடக்கு திசை. ஆனா இவங்களுக்கு சந்திரன் பிரச்சனையா இருந்துச்சுன்னா வடக்கு திசையை நோக்கி சாமி கும்பிடக்கூடாது, மேற்கு திசையை நோக்கி சாமி கும்பிடணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி. ராசின்னு போட்டுக்கோங்க. சிம்மம். இதோட பாகை வந்து 120 டிகிரில இருந்து 150 டிகிரி வரை இருக்கும். ஸோ உருவம் நமக்கு தெரியும், சிங்கம். இதோட நிறம் வந்து சிகப்பு. உறுப்பு வந்து வயிறு அப்படின்னு போட்டிருப்பாங்க மூல நூல்கள்ல. பட் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா கீழ் இதயம் மேல் வயிறு அப்படின்ற மாதிரி வரும். தன்மை வந்து ஆண் ராசி.
இது என்ன, இந்த ராசி என்ன தன்மையில இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறத்தன்மையில இருக்கும். அதிபதி வந்து சூரியன். சூரியன் அப்படின்னாலே தெரியும் இதோட வலிமை வந்து பகல்ல தான் இருக்கும். ஸோ இந்த இந்த ராசிக்காரங்க பகல்ல ரொம்ப வலிமையா இருப்பாங்க. இதோட திசை வந்து கிழக்கு திசை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில இது வந்து நெருப்பு தத்துவத்துக்கு கீழே வரும். குணம் குரூர குணமா இருப்பாங்க. மகம் நட்சத்திரம் வந்து மகம் 1ல இருந்து உத்திரம் 1 வரையும் இந்த நட்சத்திரக்காரங்கள் வருவாங்க. பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசி. பாகை வந்து 150 டிகிரில இருந்து 180 டிகிரி வரையும் இருக்கும். இதோட உருவம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கையில விளக்கு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நிறம் வந்து பச்சை நிறம். உறுப்பு வந்து இடுப்பு. பாலினம் வந்து பெண் தன்மையுடைய ராசி இது. உபய நட்சத்திர உபய தன்மை கொண்டது ராசி. அதே மாதிரி இதோட அதிபதி புதன் வருவாங்க. இவங்க எப்ப ரொம்ப வலிமையா இருப்பாங்கன்னா பகல்ல ரொம்ப வலிமையா இருப்பாங்க. திசை வந்து தெற்கு திசை. குணம் சௌமிய குணம். தத்துவம் இள தத்துவம். நட்சத்திரம் வந்து உத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்து சித்திரை 2ஆம் பாதம் வரையும் வருவாங்க. ஸோ அடுத்த ராசி வந்து பாக்குறப்ப துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கான பாகை வந்து பாத்தீங்க அப்படின்னா 180 டிகிரில இருந்து 210 டிகிரி வரையும் இருப்பாங்க. அதோட உருவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து கையில திராசு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. இவங்களோட கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்மை கலர். உறுப்பு வந்து அடிவயிறு. பாலினமான். சரம் ராசிக்கான தன்மை வந்து சரராசி. அதிபதி சுக்கிரன். இவங்க எப்ப ரொம்ப வலிமையா இருப்பாங்கன்னா பகல்ல வலிமையா இருப்பாங்க. திசை வந்து மேற்கு திசை. குணம் குரூர குணம் அப்படின்னு வரும். தத்துவம் காற்று தத்துவம். நட்சத்திரம் வந்து சித்திரை 3ல இருந்து விசாகம் 3 வரையும் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா அடுத்த ராசி விருச்சிக ராசி. ராசின்னு போட்டு விருச்சகம் எழுதிக்கோங்க. அப்புறம் பாகையின் போட்டு 210 டிகிரில இருந்து 240 டிகிரி வரையும் எழுதிக்கோங்க. உருவம் வந்து கருந்தேல் இவங்க. நிறம் வந்து சிவப்பு நிறம். உறுப்பு வந்து ஆண் பெண் 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய பாலின உறுப்புகளை இவங்க விருச்சிக ராசி குறிக்கும். அதே மாதிரி தன்மை இவங்க சிறத்தன்மையா இருப்பாங்க. இவங்களோட அதிபதி செவ்வாய். இவங்க எப்ப ரொம்ப வலிமையா இருப்பாங்கன்னா பகல்ல வலிமையா இருப்பாங்க. இவங்களோட திசை வடக்கு திசை. குணம் வந்து மூல நூல்கள்ல சௌமியம் போட்டிருப்பாங்க. பட் அவங்க சௌமியம் கிடையாது, குரூர குணம் கொண்டவங்க அவங்க. தத்துவம் நீர் தத்துவம். நட்சத்திரம் வந்து விசாகம் 4ல இருந்து கேட்டை 4 வரையும் வருவாங்க நட்சத்திரங்கள். அடுத்த ராசி தனுசு. பாகை வந்து 240 டிகிரில இருந்து 270 டிகிரி வரையும் இருக்கு. உருவம் வந்து இடுப்புக்கு கீழே வந்து குதிரை மாதிரி இருக்கும். அதே மாதிரி இடுப்புக்கு மேல ஒரு மனிதன் வந்து வில் பிடிச்ச மாதிரி இருக்கும். நிறைய இதுல நம்ம பார்த்திருப்போம். அதுதான் வரும். நிறம் இவங்களுக்கான நிறம் வந்து மஞ்சள் நிறம். உறுப்பு தொடை. பாலினம் வந்து ஆண். உபய தன்மை கொண்ட ராசி. அதிபதி வந்து குரு. இவங்க எப்ப ரொம்ப வலிமையா இருப்பாங்க அப்படின்னா இரவுல வலிமையா இருப்பாங்க. திசை வந்து கிழக்கு திசை. குணம் குரூர குணம். தத்துவம் நெருப்பு தத்துவம். ராசி வந்து மூலம் 1ஆம் பாதத்துல இருந்து உத்திராடம் 1ஆம் பாதம் வரையும் வருவாங்க. ஸோ அடுத்த ராசி மகரம். ஸோ ராசி வந்து மகரம். பாகை வந்து 270 டிகிரில இருந்து 300 டிகிரி வரையும். இவங்களோட உருவம் இந்த மகர ராசிக்கான உருவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலை அப்படின்னு இருக்கும். சம்டைம்ஸ் சுறாமீன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறம் வந்து கருப்பு. சில பேர் வந்து கருநீலம் சொல்லுவாங்க. இதோட உறுப்பு வந்து முழங்கால். 2 முழங்கால்லே வரும். நட்சத்திரம் இதோட ராசி வந்து பெண் தன்மை உடைய ராசி. சரத்தன்மை கொண்டது. இதோட அதிபதி சனி. இவங்க எப்ப ரொம்ப வலிமையா இருப்பாங்கன்னா இரவுல வந்து ரொம்ப வலிமையா இருப்பாங்க. இதோட திசை வந்து தெற்கு. குணம் வந்து சௌமியம். தத்துவம் வந்து நிலத்தத்துவம். நட்சத்திரம் வந்து உத்திராடம் 2ல இருந்து அவிட்டம் 2 வரையும் இந்த ராசி வரும். அடுத்த ராசி வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி. பாகை வந்து 300ல இருந்து 330 டிகிரி வரையும். இதோட உருவம் வந்து கலசம் சொல்லுவாங்க. கும்பம்னாலே நமக்கே தெரியும் இல்லையா, கலசம் ரொம்ப அறிவு நிறைய இருக்கக்கூடிய ராசி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெளியே காட்டிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 2 கான்செப்ட் இருக்கு. குடம் ஃபுல்லா தண்ணி இருந்தாலும் வெளியே தெரியாது, தண்ணியே இல்லைனாலும் வெளியே தெரியாது. நம்ம போய் பக்கத்துல போய் பார்த்தா அவங்க கிட்ட பேசி பழகினதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம வெளியே அவுட் ஃபிகர்ல பார்க்கும்போது இஸ் அ மேன் ஆஃப் ஜெம், இஸ் அ விமன் ஆஃப் ஜெம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். பட் கும்பராசி அவுட்டர் ஃபிகர்ல வந்து பாக்குறப்ப அமைதியா இருப்பாங்க, நிறைய அறிவு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இருக்கா இல்லையான்றது நம்ம போய் பழக போகும்போதுதான் தெரியும். ஸோ கம் டு த பாயிண்ட். மறுபடியும் நான் முதல்ல வந்து சொல்றேன். ராசி கும்பம்.
பாகை வந்து 300ல இருந்து 330 டிகிரி வரையும் இருக்கும். உருவம் வந்து கலசம். நிறம் வந்து கருப்பு. உறுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா கணுக்கால், 2 கணுக்காலையும் கும்பராசி குறிக்குது. இது வந்து ஆண் தன்மை உடைய ராசி. பாலினம் வந்து ஆண். சிரத்தன்மை கொண்ட ராசி இது. அதிபதி வந்து சனி. இவங்க எப்ப வலிமையா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவுலதான் வலிமையா இருப்பாங்க. பட் மூல நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பகல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் நம்ம பண்ண ரிசர்ச்ல வந்து கும்பராசி இரவுல ரொம்ப வலிமையா இருப்பாங்க. திசை வந்து மேற்கு. குணம் வந்து குரூர குணமா இருப்பாங்க. தத்துவம் காற்று தத்துவம். இந்த கும்பராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் 3ஆம் பாதத்து, பூரட்டாதி 3ஆம் பாதம் வரையும் வருவாங்க. அடுத்து வரக்கூடிய ராசி, கடைசி ராசி வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி. இவங்களுக்கான பாகை வந்து 330ல இருந்து 360 டிகிரி வரையும் இருப்பாங்க. இதோட உருவம் வந்து இரட்டை மீன். நிறம் வந்து மஞ்சள். நம்ம உடம்புல குறிக்கக்கூடிய உறுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதம். பாலினம் பெண் பாலினம். தன்மை வந்து உபயராசி கொண்டது. அதிபதி வந்து குரு. இவங்களோட வலிமை வந்து பாத்தீங்கன்னா பகல்ல ரொம்ப வலிமையா இருப்பாங்க. திசை வந்து வடக்கு திசை. குணம் சௌமிய குணம். தத்துவம் நீர் தத்துவம். நட்சத்திரம் புரட்டாதி 4ஆம் பாதத்துல இருந்து